ஒரு சிலர் தற்கொலை முயற்சி மேற்கொள்வாங்க, தப்பிச்சிடுவாங்க. அது போன்ற ஆட்கள் மீண்டும் தற்கொலை செஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதுக்கு எப்படி அவங்கள அதுலேருந்து காப்பாற்றணும்? அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் மூலமாக கொண்டு போகலாங்க. ஆங்கில மருத்துவர்கள் அதுக்குன்னே நிறைய கவுன்சிலிங் இருக்குது. மலர் மருத்துவம் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவருடைய ஜாதகத்தில் மோசமான பலன்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள், நல்ல பலன்களை உற்சாகமாக சொல்லலாம். மோசமான பலன்களை சொல்கிறதுல எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்? நீங்கள் எந்த அளவுக்கு கவனம்? இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தற்கொலைக்கு விரட்டுறதெல்லாம் பொருளாதார சிக்கல்கள். ஆமாங்க. அது போன்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரியான நிவாரணத்தை? அவங்களுடைய கிரக அமைவை வச்சு தாங்க அவங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக 2ஆம் இடங்கிற அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் தற்கொலைக்கு அந்த ஜாதகக்காரர் தூண்டப்படுவார்? 3-8 காம்பினேஷன் இருந்தால் சூசைட் வந்துருங்கய்யா. 3ங்கிறது சுய முயற்சிங்கய்யா, 8ங்கிறது மரணங்கய்யா, 3ங்கிறது டூ வீலருங்கய்யா, 8ங்கிறது விபத்துங்கய்யா. 3 கூட ஒரு ஜாதகத்தில் வளர்த்து 8 கூட வளர்த்தா தற்கொலை எண்ணம் வந்துருங்கய்யா. இப்போ எனக்கு 3-8 காம்பினேஷன் இருக்குது. நானே சூசைட் அட்டன் போனாலும் அந்த எண்ணங்கள் எனக்கே வந்துச்சு. பெரிய கடனாளி ஆகும்போது பெரிய சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை போகும் பொழுது எனக்கே அந்த எண்ணம் வந்துச்சு. எனக்கு அந்த அந்த உணர்வு சூசைட் பண்ணணுங்கிற எண்ணம் வந்து. எப்படி மீண்டு வந்தீங்க? எனக்கு அவரே 11 கூடையவராக இருக்கனால தப்பிச்சு வந்தீங்க. 8 கூடையவரே 11 கூடையவர். எனக்கு ரிஷப லக்னத்துக்கு 8 கூடையவர் 11 கூடையவர் குரு. சந்திரன் 3 கூடையவர், 6 கூடையவர், 12 கூடையவர். ஸோ அந்த நெருக்கடியில் போனாலும் அவங்க மைண்டு மாறிடுங்க ஐயா. சந்திரன் மாற்றத்துக்கான கிரகங்க ஐயா. அதனால எனக்கு அந்த எண்ணம் பெருசாக போகலை. இல்லைன்னா நான் சூசைட் அட்டன் பண்ணியிருப்பேன். இந்த 3-8 காம்பினேஷன் பூரா சூசைட் இருக்குங்க ஐயா. 3-8 காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா விரல் பாதிச்சவங்க, இஎன்டி சர்ஜரி பண்ணவங்க, 3 இஎன்டிங்க ஐயா. 3 இஎன்டிங்க ஐயா. 3 காது கேளாமை, இது எல்லாமே 3ஆம் இடம். சுயமுயற்சி இல்லாது, டூ வீலர் விபத்து, இல்லை ராகு சம்மந்தப்பட்டுச்சுன்னா சுருக்கு போட்டுக்குவாங்க ஐயா. நெருப்பு ராசியாக இருந்தால் தீ வச்சுக்குவாங்க ஐயா. வேற ஏதாவது கிரகங்களோட காம்பினேஷன் வந்துச்சுன்னா பாய்சன் சாப்பிடுவாங்க. பொதுவாக சூசைட் நட்சத்திரம் திருவாதிரைங்க ஐயா. திருவாதிரை டக்குன்னு சூசைட் அடிச்சிருங்க ஐயா. மருந்து குடிச்சிட்டு கூட திருவாதிரையாக இருக்குங்க ஐயா. இவங்க பாய்சன் சாப்பிட்ட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜீவன் இல்லாத நாளில் சாப்பிட்டா காப்பாற்ற முடியாது. ஆள் இறந்துருங்க ஐயா. இப்போ டெய்லி பஞ்சாங்கத்தில் ஜீவன் 1, 2, 0ன்னு இருக்குங்க ஐயா. அரை அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் பஞ்சாங்கத்தில் இன்னைக்கு ஜீவன் உள்ள நாள், ஜீவன் இல்லாத நாள்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க ஐயா. ஒரு ஆள் பாய்சன் அடிக்கிறாரு, அடிச்சிட்டாரு, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. நான் சொன்னேன் ஜீவன் போட்டு 2ன்னு போட்டிருக்கு, அவர் பழச்சுக்கார் போயா பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஒரு ஆள் சூசைட் பண்ணுறாருன்னா இன்னைக்கு ஜீவன் போட்டு 0ன்னு இருந்தால் ஆளை காப்பாற்ற முடியாது. 100% காப்பாற்ற முடியாது. இப்படின்னு சொல்லலாங்க ஐயா. ஒரு சிலர் தற்கொலை முயற்சி மேற்கொள்வாங்க, தப்பிச்சிடுவாங்க. அது போன்ற ஆட்கள் மீண்டும் தற்கொலை செஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதுக்கு எப்படி அவங்கள அதுலேருந்து காப்பாற்றணும்? அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் மூலமாக கொண்டு போகலாங்க ஐயா. ஆங்கில மருத்துவர்கள் அதுக்குன்னே நிறைய கவுன்சிலிங்ஸ் இருக்குது. மலர் மருத்துவம் இருக்குங்க ஐயா. இந்த மலர் மருத்துவம் கொடுக்கும்போது ரெக்கவரி ஆயிடுவாங்க ஐயா. அவங்களுக்கு பரிகார கோயில் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, அது கோயிலெல்லாம் இல்லைங்க ஐயா. மலர் மருந்து கொடுக்கலாங்க ஐயா. ரெஸ்கியூ ரெமடின்னு ஒன்று இருக்குங்க ஐயா. இந்த ரெஸ்கியூ ரெமடி கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ஒரு இழப்பாக இருந்தாலும் அவங்க அதை மீண்டு வெளியே வந்துடுவாங்க. 15 நிமிஷத்தில் ரெக்கவரி ஆயிடுவாங்க. 15 நிமிஷம் தாங்க ஐயா. அந்த மாதிரிலாம் இருக்குங்க ஐயா. தற்கொலை எண்ணம் வந்தவங்களுக்கு அதை கொடுக்கலாம். இது எல்லாமே இழந்துட்டோம், தொழில் இழந்து போச்சு, இல்லை எல்லாமே நீ இழக்கிறதுக்கு நீ ஒன்றுமே இல்லை, நமக்கு நம்மளே சூசைட் பண்ணிக்கலாங்க எண்ணம் அவங்களுக்கு வரும் பொழுது தகுந்த நண்பர்கள் யாராவது இருந்தாலோ அல்லது அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்தாலோ ரெஸ்கியூ ரெமடின்னு ஹோமியோபதி மருந்து கடையில் இருக்குது. சும்மா 1/2 டம்ளர் தண்ணியில் 5 ட்ராப்ஸ் அதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இழப்பெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமாயிருங்க. வேறு வேலையை பார்ப்போம், அடுத்து வேறு சோர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம், அந்த மைண்டுக்கு போயிடுவாங்க. காப்பாற்ற முடியாத ஜாதகங்கள் இருக்குங்க. காப்பாற்ற முடியாது. என்னுடைய நெருங்கிய உறவினர் அவர், எனக்கு மாமா முறை வேணும். அப்போ என்னுடைய ஒரு குருநாதர் அவர்கிட்ட கூட்டு போகும்போது அவர் பெரிய இழப்பில் இருந்தார். அப்போ கூட்டு போகும்போது நான் சொல்லிட்டு 2011 இருக்கும் நீங்கள் கூட்டு போகிறேன், பார்த்துட்டு மூடி வச்சுட்டு அவரை கொஞ்சம் வெளியே அனுப்புங்கன்னாரு. ஒரு 10 நாள் அவர் சூசைட் பண்ணிவிடுவார், கவனமாக இருங்க. நான் சொல்கிறேன் 2011 காலகட்டங்களில் என்னங்க ஐயா சொல்கிறீங்க, என்ன நீங்கள் எங்கனால சொல்கிறேன், அவரை கொஞ்சம் ஃபேமிலியில் சேஃபாக இருக்க சொல்லுங்கள், ஆளை காப்பாற்ற முடியாது, கவனமாக இருக்க சொல்லுங்கங்கிறார். நான் அவர்கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியல. அவங்களுடைய ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்டு, எனக்கு அத்தை முறை அவங்க கூப்பிட்டு இது மாதிரி சொல்கிறாங்கன்னு, இவங்க எவ்வளவோ பாதுகாத்தாங்க.
அவர் சைனட் வாங்கி பேக்குள்ளே வச்சுருந்துருக்காரு. காலையில் டாய்லெட்டில் போய் சாப்பிட்டுட்டாரு, காலில் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாருன்னு தகவல் வருது. தகவல் வந்த உடனே அந்த நேரம் சாப்பிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா லக்னம் மாந்தியை கடந்துருச்சு. மாந்தியும் ராகவையும் லக்னம் கடந்திருக்கு. அப்போ நான் கூப்பிட்டு கேட்குறப்ப பாய்சனான்னு, ஆமாம் பாய்சன். இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி நடந்திருக்குங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவருடைய ஜாதகத்தில் மோசமான பலன்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமாங்க ஐயா. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் சில பேருக்கு இருக்கும். நல்ல பலன்களை உற்சாகமாக சொல்லலாம். மோசமான பலன்களை சொல்கிறதுல எந்த அளவு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்? நீங்கள் எந்த அளவு கவனமாக இருப்பீங்க? நாங்கள் ஓப்பனாகவே சொல்லிடுவோங்க ஐயா. அப்படியா? இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்கும், இதெல்லாம் பண்ணுங்கள், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சுட்டு வாங்க, ரெக்கவரி ஆயிரும். இந்த பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், நல்லா பலனை தரும். அதனால் அவசரப்படாதீங்க, அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க, இப்படியே நகர்த்தி கொண்டு போங்க. 2 வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை செய்கிறேன்னு சொல்லி தேவையில்லாமல் லாஸ் பண்ணிடாதீங்க, அப்படியே கொண்டு போங்க. ஆனால் அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு என்ன பரிகாரமோ அதை செய்யுங்க. அந்த மாதிரி நித்திய பரிகாரம்னு இருக்குங்க. அந்த மாதிரி நித்திய பரிகாரம். அப்புறம் இந்த ஏதாவது கோயில்கள் போங்க. ரொம்ப முடியலைன்னா ரொம்ப லாங்காக எங்கேயா ட்ராவல் பண்ணிட்டு வந்துருங்க ஐயா. சனிங்கிறது கஷ்டங்க ஐயா, சந்திரங்கிறது மாற்றங்க ஐயா, சந்திரன் தான் பிரயாணங்க ஐயா, சந்திரன் தான் மன மகிழ்ச்சிங்க ஐயா. சனிங்கிறது கசப்பான ஒரு உணர்வுங்க ஐயா, கஷ்டத்தை சொல்கிறவன் சனிங்க ஐயா. ஆனால் அவனே திருப்பி மாற்றி யோகத்தை தரவனை வந்தாங்க ஐயா. அப்போ சந்திரங்கிறது பிரயாணம், சந்திரங்கிறது மனசு, சந்திரங்கிறது மாற்றம், சந்திரங்கிறது மகிழ்ச்சி, சனிங்கிறது கஷ்டம், சந்திரங்கிறது பிரயாணம், சனிங்கிறது நீண்ட தூரம். இவங்க பொதுவாக நீண்ட தூரம் பிரயாணம் செஞ்சுட்டு வந்தால் நிச்சயமாக சந்திரங்கிற மாற்றம் அவங்களுக்கு கிடைச்சே தீரும். பொதுவாக என்ன, இங்கே வீட்டில் சண்டை போட்டு என்ன சொல்லுவாங்க, வெளியில் போயிட்டு வாப்பா, எங்கள் ஊர் பக்கம் தான் சொல்லுவாங்க, சத்தம் போட்டு கிடக்காதப்பா, போப்பா எங்கிட்டா போயிட்டு வா, 2 நாள் எங்கிட்டா போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. இந்த 2 நாள் வெளியில் அவங்க போகும் பொழுது தன்னை பற்றி தனிமையில் உட்காந்து யோசிப்பாங்க, நம்ம ஏன் சண்டை போட்டோம், எதுக்கு சண்டை போட்டோம்னு. அப்போ அது டோட்டலாக மாறுது. யார் கஷ்டப்பட்டாலும் நீண்ட தூரம் ஒரு பிரயாணம் செய்து கொண்டு வந்தால், ஏதாவது ஒரு புண்ணிய நதிகளில் போய் குளிக்கிறது, உதாரணமாக அலகாபாத் போகலாம், இல்லையா நம்ம தலக்காவரி கூட போகலாம். அது மேக்சிமம் நிறைய பேருக்கு இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுதுங்க ஐயா. இல்லை, இது போன்ற தலங்களில் போய் ஸ்நானம் பண்ணுறது வந்து மாற்றத்தை தருது. மாற்றத்தை. ஆமாங்க ஐயா. ஐயா சனிங்கிறது அதீத குளிர்ச்சிங்க ஐயா. சனி அதீத குளிர்ச்சிங்க ஐயா. சந்திரங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிங்கிறது கருமேகம், சந்திரங்கிறது வெள்ளை மேகம். இந்த வெள்ளை மேகம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓடிட்டே இருக்கும், குடுன்னு ஓடிட்டே இருக்குங்க ஐயா. கருமேகம் ரொம்ப ஸ்லோவாகுங்க ஐயா. 2 ஒன்றா காம்பினேஷன் ஆகும்போது இடி மின்னல் மழைங்க ஐயா. அதுதான் சுக்கரங்க ஐயா. அதான் மலை மாறின்னு அதுக்கு பேருங்க ஐயா. அப்போ அந்த சனி சந்திரன் காம்பினேஷன் கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ ஒரு நீண்ட தூரம் ஒரு பிரயாணம் செய்யும் பொழுது அந்த சுக்கரங்கிற ஒரு மகிழ்ச்சி உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, அது வெளியில் வரும். அப்போ அதிக மழைப்பொழி உள்ள பிரதேசங்களுக்கு போகணும். யாரெல்லாம் இது மாதிரி பயணத்தை மேற்கொள்ளணும்? நானே போயிருக்கேங்க. எந்த ராசிக்காரர் சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்கிறவங்க. இப்போ உதாரணமாக மகர ராசிக்கு, இப்போ உங்களுக்கு வந்து கும்பராசிக்கு 7.5 சனி, மீனத்துக்கும் 7.5 சனின்வாங்க, மேசத்துக்கும் 7.5 சனின்வாங்க. இவங்க ஒரு நீண்ட தூரம் ஒரு பிரயாணம் செய்யும் பொழுது தோஷம் விலகுதுங்க ஐயா. அதாவதுங்க அதான் சொல்லுங்க, சனிங்கிற கருமேகம், சந்திர வெள்ளை மேகம், 2 சேரும்போது இடி மின்னல் மழை சுக்கரங்க ஐயா. அப்போ அதிக மழை பொழிவுள்ள இடதுங்க சிறப்புஞ்சுங்க ஐயா. இன்னொன்று கூர்க்குங்க ஐயா. நான் நிறைய பேருக்கு கூர்க்கு போங்கன்றேன். ஊருக்குள்ள போய் அடிக்கடி போய் எங்கள் போய் தலைக்காவரியை பார்த்துட்டு குளிச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. நம்ம புதுக்கவிதை படத்தில் கூட ஐயா ஒரு பாட்டு இருக்கும், வெள்ளை மேகம் வண்ண மாதிரி வந்தால் தானே பெய்யும் மாதிரிங்கிற சாங்கு. ஸோ இந்த மாதிரி பாட்டு கேளுங்க. அது ராக எனக்கு ஞாபகம் இல்லை, கேளுங்க. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இந்த காம்பினேஷன், அந்த புணர்ப்பு தோஷங்கிறது விளக்குதுங்க ஐயா. சனி சந்திரன் தாங்க புணர்ப்பு தோஷம். ஏன் 7.5 சனின்னு சொல்கிறாங்க? நல்லா ஓடிட்டு இருக்க லைஃப்பில் இப்போ சனி அங்கே உள்ள வருது. அப்போ நினைக்கின்ற காரியங்கள் மாற்றத்தை தரும். இவங்க எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இதுதான் புணர்ப்பு தோஷம். நடக்கிற சம்பவத்தை தலைகீழாக புரட்டி போடுவது. சனிங்கிறது அதிக குளிர்ச்சி, சந்திரங்கிற பிரயாணம். அப்போ அதிக மழைப்பொழி உள்ள இடங்கள்ல ஒரு முறை ஸ்டே பண்ணிட்டு வரும் பொழுது இவங்களுக்கு மாற்றத்தை தருகிறது. அப்போ 7.5 சனி அஷ்டம சனின்னு பயப்பட வேண்டியதில்லை. இவங்க இந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணிக்கணும். 2 மாதத்துக்கு ஒருக்க. இன்றைக்கெலாம் ட்ராவலிங் ரொம்ப சுலபமாயிருச்சுங்க. இந்த மாதிரி கூருக்கு இந்த பகுதிகளில் போயிட்டு தலைக்காவரி இங்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது சனிங்கிறது வனவாசங்க ஐயா. அப்போ நீண்ட தூரம் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு வரும்பொழுது சந்திரங்கிற ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்க. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து தற்கொலைக்கு விரட்டுறதெல்லாம் பொருளாதார சிக்கல்கள் தான். ஆமாங்க. பல்வேறு காரணங்களுக்காக தற்கொலைகள் நடந்தால் கூட இதில் அதிகமாக நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக தான்.
அது போன்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரியான நிவாரணத்தை சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுடைய கிரக அமைவை வச்சு தாங்க அவங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக 2ஆம் இடங்கிறது பணங்கய்யா, 11ங்கிறது லாபம் பேராசைங்கய்யா, 5ங்கிறது உங்களுக்கு வந்து ஐடியா புத்திங்கய்யா, 3ங்கிறது கம்யூனிகேஷனுங்கய்யா, 3ங்கிறது ஆன்லைனுங்கய்யா, 2ங்கிறது பணங்கய்யா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு ஜாப்பில் இருப்பாங்க, ட்ரேடிங் பண்ணி திடீர் பணக்காரன்னு கொண்டு இழுத்து கொண்டே சிக்கல் இழுத்து விட்டுரும். பொதுவாக சந்திரன் கட்டாலும் சூரியன் கட்டாலும் ட்ரேடிங் பண்ணக்கூடாதுங்கய்யா. சந்திரன் ஏற்ற இறக்கத்துக்கான கிரகங்கய்யா, 15 நாள் வளர்ந்து தேயக்கூடியவங்கய்யா. சந்திரன் தாங்க சூரியன் மார்க்கெட்டிங்கய்யா, சந்திரன் ஷேர் மார்க்கெட்டுங்கய்யா. இந்த 2 கிரகம் கெட்டவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாதுங்கய்யா. நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணவங்க ஜாதப்புறம் லாஸ் ஆனவங்க ஜாதப்புறம் வாங்கி பார்த்தீங்கன்னா சந்திரன் கட்டுருக்கும் சூரியன் கட்டு இருக்குங்கய்யா. சூரியன் கட்டு கிடக்கும், சந்திரன் கட்டு கிடக்கும். இவங்க தான் போய் சிக்கல் இழுக்கிறதுங்கய்யா. அப்போ அவங்க ஜாதத்தில் 11ஆம் இடம் வளர்த்துருக்கும். அப்போ பணம் பெருசாக சம்பாதிச்சிடணுங்கிற எண்ணத்தில் போய் பணத்தை பூரா விட்டு, இல்லை யார் நண்பர்கள்ட்ட கொண்டு கொடுத்துருவாங்க, ட்ரேடிங் பண்ணி கொடுங்கன்னு. அவர் 10 பேர்ட்ட வாங்கி லாஸ் பண்ணிவிட்டு அவரும் கொடுக்க முடியாது, இவங்க லைஃபும் தொலைச்சிக்குவாங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் இந்த மாதிரியாக போகாமல் இருக்கிறதுக்கு முன்னக்கூடியே கேட்பாங்க. சில பேருக்கு வந்து அவங்களுக்கு ஜாதகம் தசாபுத்தி நல்லா இருந்தால் கேட்பாங்க, ஐயா சந்திரன் கட்டு கிடக்கு, சூரியன் கட்டு கிடக்கு, ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க, இப்போ நடக்கிற தசை மோசம், கவனமாக இருங்கன்னு சொல்லிடுவேன். சில பேருக்கு வந்து நல்லா இருக்கும், செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லிடுவேன். எல்லாரும் அதை ஷேர் மார்க்கெட் செய்ய முடியாதுங்க. இப்போ அந்த ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜியும் கூட ஒன்று இருக்குது. ஆமாம், அது இருக்குது. ஆனால் அது யாருக்கும் சொல்கிறது இல்லைங்கய்யா, சிபாரிசு பண்ணுறது இல்லைங்கய்யா. நம்ம ஜாதகத்தில் என்ன வர வாங்கி வந்திருக்கோமோ அதான் நடக்குங்க. நம்ம ஜாதத்தில் என்ன வர இருக்குது, நம்ம ஜாதத்தில் என்ன குடிப்பனை இருக்குது. ஐயா எனக்கு 45 வயசு வரைக்கும் கஷ்டங்க ஐயா. 45 வயசுக்கு பிறகு தான் நான் படிப்படியாக தாங்க வந்தேன். சனி தாங்க படிக்கட்டு. யாருக்கு சனி வளர்த்துருக்கோ அவங்க படிப்படியாக முன்னுக்கு வந்தவர்கள். இப்படி அந்த அவங்க ஜாதகத்தில் இந்த காலகட்டங்களில் அவங்க செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இருக்குங்க. ஆனால் கிரக அவங்களை இழுத்து கொண்டே விட்டுருங்க ஐயா. பார்த்தவங்களுக்கு நம்ம சொல்லலாங்க ஐயா, பார்க்காதவங்க ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. இப்படி நிறையா இருக்குங்க ஐயா. இப்போ பொருளாதார சிக்கல்களில் இருக்க நிறைய பேருக்கு வந்து அதுலேருந்து அவங்க விடுபடுறதுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட தீர்வை பரிந்துரைக்க விரும்புகிறீங்க? இந்த கோயிலுக்கு போனால் சரியான்ற மாதிரி ஏதாவது கோயில் இருக்கா அவங்களுக்கு? இல்லைங்க, அவங்களுடைய கிரக சேர்க்கை எப்படி இருக்குங்கிற வச்சு கோயிலுங்க ஐயா. அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி பிளானட் காம்பினேஷன் இருக்குது, என்ன மாதிரி காம்பினேஷன் இருக்குது, அதுக்கான கோயில்னு இருக்குங்க ஐயா. ஏகப்பட்ட கிரக சேர்க்கையில் நிறையா இருக்குது. 3 கிரகம் சேர்ந்தா, 4 கிரகம் சேர்ந்தா, 2 கிரகம் சேர்ந்தா, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்து இன்னொரு கிரகத்தை தொட்டா, இதுக்குன்னு சொல்யூஷன் இருக்குங்க ஐயா. ஆனால் இவங்களுடைய மெயின் அவங்களுடைய தசாபுக்தி தான். இது காப்பாற்றக்கூடிய ஜாதகம், இது காப்பாற்ற முடியாத ஜாதகம். அப்படி ஜாதகங்களுக்கு ஐயா இவ்வளோ நாள் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஏதாவது ஒன்று இழந்து தான் நீங்கள் மேலே வர முடியும். ஏதாவது ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காதீங்க, சேல் பண்ணிடுங்க, சேல் பண்ணி கடன் அடைங்க. இப்போ சமீபத்திலங்கய்யா ஒரு ஜாதகம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணங்க ஐயா. பேங்க்லேருந்து நிறைய டேக் ஓவர் பண்ணிட்டார். ஏகப்பட்ட பேங்க்கில் டேக் ஓவர் பண்ணி சென்னையில் இருக்கார். ஏகப்பட்ட லாஸ் அவர். இப்போ எல்லாமே பேங்க்கோட கண்ட்ரோலில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. படப்பை, ஓரகடம், இங்கே நம்ம ஆவடி. நான் ஆவடியில் ஆரம்பித்து அம்பத்தூரில் பிரச்சனையாச்சான்னு கேட்டேன். ஆவடியில் ஆரம்பித்து அம்பத்தூரில் பிரச்சனையாச்சா? ஆமாங்க அப்படின்னாரு. இப்படி நிறைய இடங்களில் லேண்ட் வச்சுருக்காரு, ஸ்கிராப் பண்ணுறாரு, லேண்ட் வச்சுருக்காரு. அப்போ அவருக்கு இதுக்கு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பேங்க் எடுத்தால் எனக்கு 1 பைசா கிடைக்காது. இப்போ நான் அந்த ப்ராப்பர்ட்டியை வெளியில் யாருக்கா விற்றேன்னா எனக்கு ஏதாவது மிச்சம் மீதி காசு வரும். இல்லை வேற கடன் வாங்கி தொழில் செய்யலாமா? நான் சொன்னேன், ஐயா இப்போ அதெல்லாம் பண்ணுறதுக்கான யோகம் உங்களுக்கு இல்லை, 2 வருஷம் பொறுத்துக்கோங்க. பேங்க்கோட இருக்கக்கூடியதை நீங்கள் வெளியில் யாராவது ஒரு பார்ட்டிக்கிட்ட விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அதுக்கான பரிகாரம் சொல்கிறேன். எப்படியாவது 2 ப்ராப்பர்ட்டியாக சேலாகி ஏதாவது கையில் காசு வரும். பேங்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அகலக்கால் வைக்காதீங்க. 2 வருஷம் இருக்கிற தொழில் இப்படியே கொண்டு போங்க. 2 வருஷம் கழிச்சு இழந்ததை மீட்டெடுத்துடலாம். பொதுவாக ஒரு விஷயத்தை இழந்தாங்கன்னா திருப்பி மீட்டெடுத்துருவாங்க. அந்த லக்கணம் தனுசு லக்கணம், இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய வீடு. ஏதாவது கோயில் சொல்லுங்க. சரி, புரோவரிநாதர், புரோவரிநாதர் அல்லது புறவேலிநாதர் திருநெல்வேலி பக்கத்தில் கீழக்கல்லூருங்கிற ஊரில் இருக்குது. அந்த கோயில் போயிட்டு வாங்க. நான் வருஷம் வருஷம் உனக்கு படி கலக்கிறேன் ஈசானே, என் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடு. இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, சேல் டேக்ஸ் பிரச்சனை, இந்த கோயில்களுக்கான இந்த பிரச்சனைகளுக்கான பேங்க்கில் டியூ கட்ட முடியாத பிரச்சனை, டாக்குமெண்ட் ப்ராப்ளம், ஏன்னா புறநோட்டுங்கிற டாக்குமெண்ட் தானேங்க. ஸோ இவங்க இந்த கோயிலுக்கு போகும்பொழுது பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி, இது நான் எப்படி எடுத்தேன்னா தனுசு லக்கணத்துக்கு 12 கூடியவர் செவ்வா, 12ஆம் இடங்கிறது புறம், தனுசுங்கிறது வரம். அப்போ புறம் அது போய் செவ்வாய் ஒரு சூரியனுடன் காம்பினேஷனில் கேதுவோட இருக்குது. கேதுங்கிறது வேலி, சூரியங்கிறது நாதன். சூரியன் ஒரு ஜாதத்தில் நீசம் காத்து ராசியில். அப்போ சூரியன் நாதன், கேது வேலி, செவ்வாய் 12 கூடியவர் புறம். ஸோ புறவேலி நாதர் இவரை போய் பாருங்கன்னு சொல்லி போயிருக்காருங்க. இப்போ தான் போயிருக்காருங்க.
அவர் இன்னொரு குருநாதர்கிட்ட போயிருக்கிறாரு. ம் போகும்பொழுது 2018 இந்த பிரச்சனை அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ம் இன்னொரு குருநாதர்கிட்ட போகும்பொழுது சூரியனும் கேதுவும் செவ்வாசாரம் சித்திரையில் இருக்கும். செவ்வாய் வந்து அவர் ஜாதகத்தில் திருவோணத்தில் இருக்கும். ம் செவ்வாய் மேலே மகரத்தில் எப்போ சனி வந்துச்சோ அப்போ இருந்து பிரச்சனை அவருக்கு. அப்போ இன்னொரு குருநாதர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த காலகட்டங்களை தப்பிக்கிறதுக்கு செங்கல் மேலே கருங்கல்ல வைங்க. ம் செவ்வாய் செங்கல், சனி கருங்கல். ம் உங்கள் இடத்துல ஏதாவது ஒரு செங்கல் மேலே கருங்கலை தூக்கி வைங்க, இந்த பிரச்சனை ஸ்டாப் ஆகும். ஆனால் 6-7 வருஷம் ஆகும் ம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அவர் இன்னைக்கு இல்லை, அந்த குருநாதர் அவர் இறந்துட்டாரு. ம். அதுக்கு பிறகு இப்போ நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ம் அப்போ அவர் இழக்கக்கூடியது அதுலேருந்து ஏதாவது அந்த இழப்பீடை குறைக்கத்தான் முடியும். ம் அப்போ பேங்க் எடுத்தால் ஒன்றும் கிடைக்காது, வேறு பார்ட்டிக்கு மாற்றி விட்டாச்சுன்னா காசு வரும். அது மாதிரி பண்ணுங்க. அதுக்கான ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்களா? ஆமாம் பேசிகிட்டு இருக்கேன் சார், நடக்கும். பேங்க்லேயும் மேல் மட்டத்தில் பேசுங்கன்னு சொல்லி முடிச்சுங்க. இப்போ சில பேருடைய வாழ்க்கையில் மகள் வந்த நேரம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது, அது நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்துருந்தாங்க. அதே மாதிரி மனைவி வந்த நேரம் மிகப்பெரிய மாறுதல்கள் கொண்டு வந்தாங்க. இது எப்படி நடக்குது? அதாங்க 7ஆம் இடங்கிறது மனைவி, 7ஆம் இடங்கிறது மனைவி. 7 குடையவர் அப்படிங்கிறவர் மனைவி. மனைவிக்கான கிரகம் 7 குடையவர். இந்த ஜோதிட பலன்கள் அப்படின்றது எத்தனை சதவிகிதம் மிகச்சரியாக இருக்கும்? ஐயா இது வந்து பொதுவாக வந்து 100% சொல்ல முடியும். ஒருத்தருக்கு வந்து ஜாதக பலன்கள்லாம் மிகச்சரியாக இருக்குது, ஆனால் அவர் குடியிருக்கிற வீடு வாஸ்து ரீதியாக சரியில்லை, ஆனாலும் அவரை பாதிக்குமா அந்த வாஸ்து? இப்போ பாதிக்காதுங்க. அவருடைய தசாபுத்தி பெயினுங்க. இப்போ ஒருத்தருடைய ஜாதக அமைப்பு சரியில்லாமல் இருந்து அவர் மிகச்சரியான வாஸ்து உள்ள வீட்டில் இருந்தாருன்னா அது மாறுதல் இருக்கணுமா? அது பேலன்ஸ் பண்ணுது.